இப்போ அமெரிக்காக்காரங்க எப்படி நம்ம இந்திய குடிமக்கள்லாம் வெளியேற்றுறோம், வேலை செய்கிறவங்கள 10 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்களாம் கூட இப்போ அமெரிக்காவிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடறாங்களா, அதே மாதிரி அனுப்பணும். நம்மளும் அனுப்பிச்சாதான் தெரியும் அவங்களுக்கு. அந்த நாட்டுக்காரங்க தான் நம்மள தீவிரவாதம் பண்ணுறாங்க. காஷ்மீர்லேருந்து வந்து நம்ம யாரும் தீவிரவாதம் பண்ணலையா அவங்க நாட்டில் போயிட்டு? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பாதிப்பு என்ன? இவங்கள வெளியேற்றிட்டு அவங்கள நம்ம அங்கேருந்து அனுப்பிச்சாங்கன்னா அழைச்சிக்க வேண்டியது தான். அவங்க 40 வருஷமாக 50 வருஷமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து புதுசாக யார் என்ட்ரியாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் வெளியே அனுப்பிச்சா. ஏன்னா நான் 2 தலைமுறையாக இருப்பாங்க, 3 தலைமுறையாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து திடீர்னு வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா விசாரித்து அந்த அரசாங்கம் வந்து விசாரித்து ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க முஸ்லீம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவன் இந்துக்களை வெளியேற்றுவான். அப்போ இப்போ இரு நாட்டுக்கு போர் ஏற்படும். இது ஒரு சின்ன மேட்ரு, பழிக்கு பழி மாதிரி. அந்த அந்த தீவிரவாதத்தை அவன் எங்கேருந்து கிளம்பி வரானோ அந்த இடத்துல பிடிச்சி மொத்தமாக அழித்து காரணகர்த்தா இல்லை ஆக்கிட்டாவே நமக்கு சக்ஸஸ். தீவிரவாதத்துக்கு தீவிரவாதம் தான் பதில். அவங்க மேலே ஈவி இறக்கம் தயவு தாட்சியெல்லாம் காட்டக்கூடாது.